ஏங்க ஸ்டாலின் ஐயா வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதா சொல்றாங்க. எதுக்காக ஏதாவது சொல்லுங்க. எதுக்காக போவாரு? இந்த அமெரிக்கா 50% வரி விதிச்சாங்க இல்லையா? அதனால வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு ஈர்க்கிறதுக்காண்டி போவாரு. வெளிநாட்டு கம்பெனிகளை கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டுல தொழில் பண்ண விட்டா இங்க வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா அரசியல்வாதியும் போவாங்க. போன தடவை வந்து ஐயா ஏடிஎம்கே இருக்கையில எடப்பாடி ஐயா அமெரிக்காலாம் போய் கோட் ஷூட்லாம் போட்டு போய் போட்டோ ஷூட் பண்ணிட்டோம் இல்லையா? அது மாதிரி அப்போ இப்போ இவரு ரீசெண்டா துபாய் எல்லாம் போய் போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ போறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. திருப்பூர்ல கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேல ஸ்டாக் அப்படியே இருக்கு அமெரிக்காவோட வரி விதிப்பால், அதனால போக முடியல. ஸோ இது ஒரு வாய்ப்பா வச்சு இவர் போய் முதலீடை ஈர்க்க போறாரு. இது எதிர்கட்சி ஐயா எடப்பாடி என்ன சொல்றாரு? முதலீடை ஈர்க்க போறாரா இல்ல முதலீடு பண்ண போறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாரு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரைமிங்கா இருக்கும். ஆனா ரெண்டுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. முதலீடை ஈர்க்கிறதுனா அங்க இருந்து ஈர்த்துட்டு வர்றது, முதலீடு பண்ண போறோம்னா இங்க இருந்து அழுட்டு போறது. சோ எதிர்கட்சி அப்படி சொல்றாங்க. இன்னொரு விஷயம், சாமானியனா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இவங்க கொண்டு வரல அப்படின்றத நம்ம யாரும் போய் தெரிஞ்சுக்கவும் முடியாது, இது பண்ணிக்கவும் முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து நிறைய நாடுகள் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. எத்தனை கம்பெனிகள் வந்திருக்கு, அதுல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்றத யாரும் இதுவரையும் கணக்கு போட்டு சொல்லல. வரும் ஒரு 5,000 பேர்த்துக்கு இந்த கம்பெனியால வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு 10,000 பேருக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா என்னன்றது தெரியல. மைல்டா ஒரு டவுட் வருது, எடப்பாடி சொல்ற மாதிரி அப்படியா இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரத்தான் செய்யும். அடுத்தது நீதான்